சங்கீதம் 118 15வது வசனத்தின் 2வது பகுதி. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நேற்றைய தினம் பார்த்தோம், நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுக்குரிய இன்னொரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய வலது கரத்தின் கிரியைகள். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். பராக்கிரமம் என்பது மனுஷனால் கூடாதது கர்த்தரால் கூடும் என்று. கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்படாது. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓங்கிய புயத்தினால தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினாராம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வலது கரத்தினால பார்வோனின் ராணுவத்தை முறியடித்தாராம். அப்படிப்பட்ட ஒரு பலத்த கரத்தை உடைய தேவன் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு பராக்கிரமம் செய்வார். அவருடைய பலத்த கிரியைகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரின் வலது கரம் உங்களுக்கு பராக்கிரமம் செய்யும். எதெல்லாம் உங்களால முடியலையோ கர்த்தருடைய வலது கரம் செய்யும். இந்த நிச்சயத்தோடு இருங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஜெபிக்கலாமா? ஏசப்பா, உம்முடைய பலத்த கரத்தின் கிரியைகளை பார்க்க விரும்புகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் பராக்கிரமம் செய்யட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. அன்றைய அவங்களை உற்சாகப்படுத்துங்க. எல்லா சத்ருவின் கிரியைகளை முறியடித்து போடுவீராக. அன்றைய அவங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவீராக. கர்த்தர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்ய போறக்கான இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராய். ஆமென்.